வணக்கம் ஜெயன். இன்னைக்கு வளைகுடா நாடுகளை பற்றி இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ட்ரம்ப் மீண்டும் சோஷியல் ட்ரூத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று, நேட்டோ நாடுகள் இந்த போரில் பங்கேற்கல அப்படின்னா நேட்டோவோட ஃபியூச்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றது. ரெண்டாவது, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சைனாவை இன்னும் கார்னர் பண்ணுறாரு. சைனா வந்து ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஸ்டடி. இந்த இடத்துல எண்ணெயை அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடு, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழித்தளத்தில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க நாடு சைனா தான். ஆனால் சைனா இந்த இடத்துல எங்கேயுமே பங்கேற்காமல் சைலண்டாக இருக்கிறது அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு கேஸ் ஸ்டடி. நாம் போய் வரைஞ்சி கட்டிட்டு இவங்களுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சைனா சைலண்டாக இருக்காங்க. நாம் இந்த பாதையை கிளியர் பண்ணுறதுனால சைனாவுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷீ ஜின்பிங்கை இந்த மாத கடைசியில் பீஜிங்கில் சந்திக்கிறதா இருந்துச்சு ட்ரம்ப்பு. அதை இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறார். ஷீ ஜின்பிங் கடந்த 2 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹைபர்னேஷனில் போயிட்டாப்புல. அவங்களுடைய இராணுவ தளபதிகள் எடுத்தது, குறிப்பாக சிஎம்சி சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷனுடைய வைஸ் பிரசிடென்ட்டை நீக்கினது மட்டும் இல்லாமல் கைதும் செஞ்சுருக்கிறாங்க. அதன் பிறகு ஷீ ஜின்பிங்கோடைய பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 0வாக இருக்குது. இந்த இடத்துல ஷீ ஜின்பிங் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி தான் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஷீ ஜின்பிங்கோட ரியாக்ஷன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஸோ கிளியர் கட்டாக இப்போ இது வந்து தெரியுது, சைனாக்கு உண்டான அழுத்தம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கிளியர் பண்ணிட்டு அதை தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு அதன் பிறகு சைனாட்ட நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட இது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த போரோட தன்மை அப்படின்றது போயிட்டுருக்கு. இப்போது அமெரிக்கா வந்து பல நாடுகளுடைய போர்க்கப்பல்கள் இங்கே வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. சைனாவை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. பட் அது நான் ஏற்கனவே சொன்னேன், சைனாவை எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க, டிப்ளாய் பண்ண மாட்டாங்கன்ட்டு அதுதான் நடந்திருக்கு. ஒருவேளை சைனா அதுக்கு அக்ரி பண்ணால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு ஒரு ஜூனியர் பார்ட்னராக சைனா போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். இல்லை அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்ற போது சைனாவுடைய ஆயில் சப்ளையை டோட்டலாக முடக்கக்கூடிய வேலையை ட்ரம்ப் கண்டிப்பாக பண்ணுவாப்புல. இப்போது இந்த ரியல் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு இப்போ 3 ரிஸ்க் இருக்குது. ஒன்று, அவங்களுடைய கடற்படையோடைய ஓவர் ஸ்ட்ரெச். 3 பெரிய போர்க்கப்பல்கள் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். அதில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து நகர்த்தி ஒமான் கடல் பகுதிகளுக்கு கொண்டு போயிருக்காங்க. ரெண்டாவது, எனர்ஜி ஷாக். $150 போச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையும் அது பயங்கரமாக வந்து பாதிக்கும். ரெண்டாவது, டொமஸ்டிக்காக வெற்றியும் இல்லாமல் தோல்வியும் இல்லாமல் இது ஒரு மாதிரி எப்படி தோல்விக்கு அது அப்பாற்பட்டது, வெற்றி இல்லாமல் இது எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு அப்படின்னா டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் மிகப்பெரிய பேக்லாஷை அவர் சந்திப்பார். ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்க் ஐலாண்டை இப்போ நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவைப்பட்டால் கார்க் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரியை கையில் எடுப்போம் அப்படின்ற போது நேற்று ஒரு 3000 மெரைன்ஸை இவங்க மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது காலாட்படையை போய் இறங்கி பூட்ஸ் ஆன் கிரவுண்டுன்னு சொல்லக்கூடிய கார்க் தீவுகளில் இறங்கி சண்டை போடுறதுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது ஈரானுக்கு ஒரு மரணடியை கொடுக்கறதுக்கான அந்த ஒரு மிலிட்ரி மூவ்க்கு அவங்க தயாராகிறாங்க அப்படின்னு தெரியுது. இது ஒரு குளோபல் ஆயில் செக்யூரிட்டி இஷ்யூ. இது அமெரிக்காவுடைய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக அந்த ஜஸ்டிஃபிகேஷனை வந்து இவங்க வேற மாதிரி கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய கடற்கரை பகுதிகள்லையும் இவங்க போய் லிமிட்டடாக ஒரு அஃபென்சிவ் பண்ணி, ஏன்னா அங்கேருந்து தான் அந்த சி மைன்ஸ் எல்லாம் இவங்க ஈரான் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அந்த பகுதியை கையில் எடுக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. ஸோ இதை அமெரிக்கா பண்ணணும் அப்படின்னா இன்னும் அதிகமான ஃபோர்ஸ் தேவை. இந்த இடத்துல அமெரிக்காவுடைய ஃபோர்ஸை கமிட் பண்ணாமல் மிச்ச உலக நாடுகளுடைய கூட்டாளிகளுடைய ஃபோர்ஸை கமிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நேட்டோ இந்த இடத்துல உள்ள வரத்துக்கு தயங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய நேரடி யுத்தத்துக்கு நேட்டோ நாடுகள் போக வேண்டியது இருக்கும். துருக்கிக்கு இதில் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்றது இருக்கு. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஈரானுக்கும் எல்லை கிடையாது. துருக்கி நேட்டோ நாட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஈரானுக்கும் தான் எல்லை உண்டு. ஸோ இந்த இடத்துல துருக்கி இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுடைய கேப்பபிலிட்டி அவங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ராக்சிஸை வச்சு அட்டாக் பண்ணுறது அது இப்போ மட்டுப்பட்டு போயிருக்குது. ஆன்டிஷிப் மிசைல்ஸு, சாலிட் ஃபியூயல்டு மிசைல்ஸ் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மிட்ரேஞ்ச் பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள், இன்னும் அவங்களுடைய ட்ரோன் தாக்குதல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இந்த நாடுகளுடைய போர்க்கப்பல்கள் இங்கே வீழ்ந்துச்சு, அவங்க எல்லாருமே யுத்தத்துக்குள்ளே மாட்டினாங்க அப்படின்னா அங்கே ரஷ்யா உக்ரைன் ஃப்ரண்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிரும். உக்ரைன் மொத்தமும் ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி
ஐரோப்பாவில் போர் அப்படின்னாலே அவங்க மக்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு இதுவாக அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக வாழ்ந்த ஒரு ஜென்ரேஷன் கடந்த 75 வருடங்களா. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன், குறிப்பாக துருக்கி போன்ற மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல இருந்து போன இஸ்லாமிய சமூகம் அவங்க ஒரு அளவுக்கு கணிசமாக இருக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து அங்கே ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பாவோட லீடர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து ஏதாவது வேணால் நம்ம வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கலாம், ஆதரவு கொடுக்கலாமான்னு பார்க்கலாம். நாம் நேரடியாக இருக்கக்கூடாது, அமெரிக்கா இந்த வாரம் ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்றதான். இப்போது இந்த ட்ரம்ப்போட மெசேஜ் இப்போ ரியல் ப்ரெஷர் அப்படி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ கிடையாது. நேட்டோவையும் சேர்த்து அவர் இழுத்து விடுறாரு. ஃபியூச்சரில் நேட்டோவை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக பயன்படுத்திக்குவார். பட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டார்கெட் இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். இப்போ ட்ரம்ப்போடைய மெசேஜ் என்ன, ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜ் என்ன, நீ வந்து கல்ஃப் ஆயிலில் பெனிஃபிட் ஆகிறனா நீ தான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்போது சைனா வந்து ஆயில் டேங்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்புனாங்கன்னா சீன கப்பல்கள் அமெரிக்க ராணுவத்தின் கட்டளைக்கிணங்க செயல்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கோலச்சக்கூடியது அமெரிக்காவுடைய கடற்படை தான். இது ஒரு மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக போய் முடியும் ஈரானுக்கு. சைனாவுடைய சப்போர்ட் ஈரானுக்கு வலுக்கட்டாயமாக அந்த இடத்துல கம்மியாகும். அதே மாதிரி ஈரானும் சைனாவுடைய கப்பல்களை தாக்க ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே ஒரு கப்பலை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல சைனா இந்த உள்ள வரல அப்படின்றதுக்காக தான் இப்போ இவர் தன்னோட பயணத்தை வந்து, அதாவது பீஜிங்க்கு போய் ஷி ஜின்பிங்கை சந்திக்கக்கூடிய பயணத்தை வந்து டிலே பண்ணுறாரு. ஈரானை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் பிளே புக் அவங்களது போட்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களை தாக்கணும், ஆயில் டேங்கர்ஸை தாக்கணும், ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணணும். அதே மாதிரி கல்ஃபோடைய ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எண்ணெய் ரிஃபைனரிஸ், கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஆயில் ரிக்ஸை எல்லாத்தையுமே தாக்கணும் அப்படின்றதா. ஈரானுக்கு ஒரே ஒரு சிங்கிள் லைன் $150 பெர் பேரல் அளவுக்கு இந்த கச்சா எண்ணெய் அப்படின்றது வரணும். வந்துச்சுன்னா அமெரிக்கா பின்வாங்கிறத தவிர ஒரு வழி இல்லை அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க. இப்போ இஸ்ரேல் எடுத்தோம் அப்படின்னா ஈரானுடைய மிசைல் நெட்வொர்க்கை அவங்க கம்ப்ளீட்டாக காலி பண்ண, அதுதான் அந்த நாட்டுக்கு இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஐஆர்ஜிசியோட லீடர்ஷிப்பை காலி பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபியூவல் ஒரு 440 கிலோ யுரேனியம் என்ரிச்மெண்ட் வச்சுருக்காங்க, 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதை எப்படியாவது கைப்பற்றணும். இப்போது ஆயில் மார்க்கெட் தான் இங்கே இருக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்ட். இதில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்கன்னா நம்பர் 1 யூரோப், நம்பர் 2 இந்தியா, சைனா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா. ஏன்னா இந்த நாடுகள் தான் ஆயிலை நம்ம இங்கே அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து ஆயிலில் சுயசார்பு அவங்ககிட்ட தேவையான அளவுக்கு இருக்குது, அமெரிக்காட்ட இருக்குது. அந்த இடத்துல இவங்க வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது. எண்ணெய், கச்சா எண்ணெய் விலை அதிகமாகுது, மார்க்கெட் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, போரில் கேஷுவலிட்டிஸையுமே இப்போ அதிகமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 100 போர் விமானங்கள் விழுந்தால் கூட அவங்களுக்கு மக்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒரு வீரரோட உயிர் போச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு டொமஸ்டிக் சென்டிமெண்ட்டை உண்டு பண்ணும். இப்போது 3 சினாரியோ நம்ம வந்து பாசிபிளாக இதில் பார்க்கலாம். ஒன்று, இது ஒரு உலக நாடுகள்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நாடுகள் சேர்ந்து ஒரு கொயலேஷன் எஃபர்ட்டாக போகும் பொழுது ஈரான் வந்து வேறு வழி இல்லாமல் ஹார்மூஸை கைவிட்டு ரீஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏஐ பயன்படுத்தி நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது இதற்கான வாய்ப்புகள் 40%. ரெண்டாவது சினாரியோ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நேவல் எஸ்கலேஷனை ஈரான் கொண்டு போகிறது. ஈரான் வந்து ஒரு வார்ஷிப்பையோ இல்லை இதையோ பண்ணாங்க அப்படின்ற போது அமெரிக்கா ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதலை ஈரான் மீது நடத்தி இன்னும் இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோடைய பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35%. சினாரியோ 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மீடியேட் பண்ணி, சைனா இதில் ஓரளவுக்கு சாந்தப்படுத்தி, ஈரானை சாந்தப்படுத்தி, இந்தியா மீடியேட் பண்ணி ஒரு லிமிட்டடான சீஸ்ஃபயர், அட்லீஸ்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கேரண்டியை ஈரான் கிட்டேருந்து வாங்கி, அதே சமயம் பெரிய தாக்குதல்களை ஈரான் மேலே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காட்டிருந்து ஒரு கேரண்டியை வாங்கி இதை கொண்டு போகலாம். பட் இதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது 20% 25% தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஈரான் இப்போ ஆயில் சோக் பாயிண்ட்ஸை வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் வந்து அலையன்ஸ் ப்ரெஷரை வெப்பனைஸ் பண்ணுறாரு. சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸிபிளாக சைனா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைலமாவில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஈரானுக்கு இப்போ இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்க வேண்டியது, 3 போர்க்கப்பல்களை வச்சு தங்களுடைய வியூகத்தை இப்போ அமெரிக்கா மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 கேரியர் ட்ராப்னு இது வந்து கிளாசிக்கலாக நம்ம சொல்லுவோம். ஆப்ரஹாம் லிங்கன் கரியர் ஸ்ட்ரைக் குரூப், யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் 4 கரியர் ஸ்ட்ரைக் குரூப், 3வது ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பலும் இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 100கணக்கான போர் விமானங்கள், 100கணக்கான ஏவுகணைகள்
ஒரு கரியர் குரூப் மட்டும் எடுத்தீங்கன்னா ஆவரேஜா 150 சார்ட்டிஸை பண்ண முடியும். நான் சொல்றது ஒரு சார்ட்டில குறைஞ்சது ஒரு 10 விமானங்கள் இருக்கும். ஸோ 3 கரியர் குரூப் வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா ஈரானுடைய நகரங்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணி அவங்களுடைய மின் நிலையங்கள், அவங்களுடைய சாலைகள், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டேம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய தாக்குதல் பண்றதுக்கான ஒரு இது இருக்குது. ஸோ கிளியர் கட்டா இது ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனா போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இப்போ நம்ம ஆப்ரேஷன் லப், உண்மையான ஆப்ரேஷன் லப் சவுதியோ யூஏ கிடையாது, இது வந்து ஒமான். ஏன்னா ஈரானுடைய மிசைல்ஸ் வந்து ஒமான்ல அவ்வளோ சீக்கிரம் வந்து ரீச் ஆக முடியாது ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும். இது ஒரு குயிக் ஆக்சஸை கொடுக்குது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல. அதனால தான் இப்போ அமெரிக்கா பின் வாங்கிட்டாங்க, அமெரிக்காவுடைய கப்பல் தாக்கப்பட்டிருக்கு, அது தீக்கிரையானதுக்கு செய்திகள் இருக்கு, ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றது. பட் அமெரிக்கா இப்போ கால்குலேட்டா பண்ணிட்டு இருக்கிறது தங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு போய் ஒமான்ல வச்சு அங்கிருந்து ஈரானை தாக்குறது. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 60 நாட்டிக்கல் மைல் தூரத்துல தான் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அப்படின்றது இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி பின்வாங்கிறது கிடையாது, இந்த ஸ்ட்ராட்டஜி ரீலோகேட் பண்ணி தாக்குதலை அதிகமா இது கொண்டு போறதுக்கு தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ஷிப்புக்கு இவங்க எஸ்கார்ட் பண்ணுவாங்களா, அதற்கு உண்டான முன்னெடுப்புகளையும் அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஈரானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் நேவல் கப்பலை கை வைக்காத வரைக்கும் இந்த போர் இன்னும் இதே தன்மையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அவங்களுக்கு இது வரைக்கும் 6 கமர்ஷியல் வெசல்ஸை தாக்கினவங்க இன்னும் அதிகமாக தாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி கார் தீவுகளில் 90% ஈரானுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் அங்கே தான் நடந்துட்டு இருக்கு. அந்த 90% ஆயிலை வாங்கிட்டு இருக்கக்கூடிய நாடு சைனா. இந்த இடத்துல பூட்ஸ் ஆன் கிரவுண்ட் அமெரிக்கா போய் கால் பதிப்பேன் அப்படின்னு சொன்னா ஈரானுக்கு அது மிகப்பெரிய லாஸ். ஒன்று அவங்களுடைய வருமானம் டோட்டலாக கட் ஆகும், அந்த சரக்கு போக்குவரத்து ஈரானுக்கு உள்ள வரக்கூடிய பொருட்களும் தடைபடும், அவங்களுடைய மிகப்பெரிய வெல்த்தை வந்து அவங்க அமெரிக்கா கிட்ட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அமெரிக்கா அது பிறகு இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு இந்த போரை எவ்வளோ நாள் வேணாலும் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். ஸோ இந்த இடத்துல ஈரான் வந்து ஷிப்பை பிளாக் பண்றாங்க, அமெரிக்கா தன்னுடைய கடற்படை பலத்தை இன்னும் அதிகமாக்குறாங்க, ஆயில் மார்க்கெட் பேனிக் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் இந்த வாரம், இந்த அதாவது மார்ச் 17ஆம் தேதி ஆரம்பிச்சு 23 வரைக்கும் இன்னும் உக்கிரமா போகும் அப்படின்றதான் இதுல மிக முக்கியமான பாயிண்ட். வழக்கம் போல இவங்க யுஏஇல இருக்கக்கூடிய துபாய் மற்றும் அபுதாபி மற்றும் தோஹா போன்ற நகரங்களை வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரொம்ப ஒரு அன்சர்டனான சுச்சுவேஷன்ல தான் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறோம். இன்னொரு அப்டேட்டோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயின்.